இந்த பலி கொடுக்கும் காட்சியிலே ஆடுவது மனிதன், ஆடுவதும் பாடுவதும் இந்த ஒரு தான் வயிற்றுக்காக தான் போதும் என்று சொல்லக்கூடியது உணவு மட்டும்தான். ஆகையால் யாரும் தயவு செய்து கை கட்டி அமராதீங்க. பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனால் மனிதனுக்கு இறப்பு கட்டாயமாக உண்டு. இப்படிதான் பிறந்தோம், இப்படிதான் வாழ்ந்தோம், இப்படிதான் இருந்தோம். நாம் இறந்த பிறகு நமக்கு கூடி வரும் கூட்டம் சொல்லும் இறந்திருப்பது யார் என்று. ஆகையால் தயவு செய்து யாரும் கை காட்டி அமராதீங்க. இந்த வழி கொடுக்கிற காட்சியை பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து அடியேனை உச்சரித்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாயாஜாலம் மந்திரஜாலம் பலவாதப்பட்டை யாரிடத்திலே பெற்றார்? அந்த சிவபெருமானை என்னை கொலைத்த தந்தையடா பைத்தியக்காரா. அப்படின்னா போட்டிக்கு தயாரிக்க இருக்கிறார். முதல் வழி என்ன வழி தெரியுமா? இது கனிவழி. கனிவழி உயிர் உள்ள ஒரு கனி. எப்படிப்பட்ட பழி தெரியுமா இது? இந்த கனிவழியில் 1000 விஷ ஊசிகள். நான் பூமாதேவியின் சிரசில் ஏமாத்த போகிறேன். பூமாதேவியின் சிரசின் மீது ஏமாத்த போகிறேன். நீ உனது சிரத்தால் மோதினை சேதம் செய்ய வேண்டும். உன்னால் முடியுமா? ஓ மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த அழகான காலை வேளையிலே இந்த அம்மனை சாட்சியாக வைத்து பூமாதேவியின் சிரசின் மீது 1000 விஷ ஊசிகள் ஏற்றப்பட்டு உயிருள்ள ஒரு கனிபலியை வைத்திருக்கிறார். என் சிரசினால் மோதி நான் பலி கொடுக்கும் பொழுது நீதான் ஆதரிக்க வேண்டும். முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகரே, நீதான் அடியனை ஆட்கொள்ள வேண்டும். அப்பா கணபதி சுவாமி கணபதி கணபதி சுவாமி கணபதி முதல் பொருள் கணபதி கணபதி சுவாமி கணபதி கணபதி சுவாமி கணபதி முதல் பொருள் கணபதி பகவதி மொழிவானா பகவதி மொழிவானா
திருப்பரங்குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே திருப்பரங்குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீட்டிருந்தான் அழகாக அவன் அங்கிருந்து காட்சி தந்தான் அருளாக அருளாக திருப்பரங்குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே திருப்பரங்குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீட்டிருந்தான் அழகாக அவன் அங்கிருந்து காட்சி தந்தான் அருளாக அருளாக முதலாக வைத்தாயே உயிரோடு எங்கன்னா ரோட்ல சுத்தி கிடப்பாமா அவனை தாண்டிங்க முதல் பலி வைத்தேன். ஆமா அடுத்த பலி அது பலி. ஆமா இந்த பலி கொடுக்க முடியுமா? அவங்களோட சின்ன பையன் அதை தொட்டா அவன் செத்தா போட்டு இருக்க போகிறான். கொண்டு வாசிக்கிறா போடா சாவடிக்கு போட்டாவன இதை வச்ச சாவடிக்கு போகிறேன். என்ன பலி தெரிகிறதா? கருவலி கருவலி இரண்டு உயிர் உள்ள ஒரு கருவலி கொடுக்க முடியுமா? ஓம்போ பகவதிய ஓடிவா ஓடிவா இரு உயிர் உள்ள இந்த கருவானை என் வாயினால் கவி இந்த பலியினை கொடுக்க வேண்டும். விளையாட்டு வினையாக முடிந்துவிடும். எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக தெய்வத்தினிடத்திலே முறையிடுகிறார்கள். ஆனால் இந்த உயிருள்ள கரு ஒரு உருவான கருவை அடியனா சேதம் செய்ய பயந்து விட்டால் கருவை சேதம் செய்ய வேண்டும் என்றால் முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு கருவானது தாயின் கருவறையிலேயே உருவாகிறது. ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறது. கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக அந்த ஆன்மா கல்லறையில் போய் செல்கிறது. பிறக்கும் பொழுது கருவறை, நடக்கும் பொழுது தெருவறை, இறந்த பிறகு கல்லறை. இதுதான் 3 நாள் வாழ்க்கை. இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரானது பிறக்கின்ற பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. நமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாக வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தன் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம்,
நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் கூட நீராளி உருவாகிய இந்த உயிரானது அடியேன எப்படி சேதம் செய்ய முடியும்? ஆண்டவா, தாயே கங்கையம்மா, எல்லாம் விளையாட்டுத்தானா? கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கைகளை மீட்க வேண்டும் என்றார். அவர்கள் கரத்தால பாரிஜாத மலரையும் பார்க்கடல் நீரையும் அந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். இந்த கருவை நான் பலி கொடுத்து என் தங்கைகளை உயிர் பெறச் செய்கின்றேன். ஆண்டவா, செய்ய போகிறாயா? உயிர் உள்ள கருபலியை உடைக்க போறேன். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாம்பே? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாங்க? ஆதி சிவத்தலயம் அந்த ஆணவம்மா, அங்கமில்ல விளையாடும் தைரியம்மா. பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு இந்த பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறானே. பானி பிரிவாங்க, ஒரு 50 ரூபா வாங்குங்க. அது கொண்டு போயிடுமா? இதுக்கப்புறம் இருப்பியா செத்துருவியா? என்ன சொல்றேன்? உன்னை பார்த்துதான் வரங்களை பற்ற வரங்குற சாதிதான் பார்த்தவன சாவு போறனே. இவனை சாகடிக்காம திரும்ப போவது கிடையாது. நீ இதுக்கப்புறம் உன் பக்கம் நான் வரமாட்டேன். இரண்டாவது பலி வச்ச நிலவரை கரவலை எடுத்துட்டாரு. ஆமா, இவனை விடலாமா? ஒருவேளை என்னை விட 10 பிரச்சனை இருக்குமா? சத்தியமாக இருக்கிறது. நான் அதை விட மாட்டேன். 3வது பேர் எடுத்துக் கொண்டு வருகிறேன். என்ன செய்ய போறேன் பாரவனை? புறப்படு பாஜா, ஓடிவடா. என்ன பலி தெரிகிறதா? சட்டி போறதுக்கா? பயங்கரமான பலி இது. முக்கன் படித்த தாகா பலி. அதான் சட்டிக்கா?
சத்தியாத இவனை சாகடிப்பதற்காக வந்திருக்கிறேடா. இதை வச்சு எப்படி சார்? இதை வச்சு எப்படி? சொல்கிறேன். ஏய், மூன்றாவது முக்கன் படித்த தாங்காவளி தர வேண்டும். இது எப்படி தர வேண்டும் தெரியுமா? மூன்றாவதாக நீங்க வைக்கப்பட வேண்டியது முக்கன் கொண்ட தேங்காய். அந்த தேங்காவை மூன்றாவது பலியாக வைக்கப் போகிறார். எப்படி தர வேண்டும்? நீ இந்த தாங்காய் பலியை உன் சிரசால் அடித்து சாத செய்ய வேண்டும். என் கரத்தால் எடுத்து என் சிரசிலே அடித்து இந்த முக்கன் பலியை தர வேண்டும். கரத்தினால் எடுத்து என் சிரசிலே மோதி இந்த முக்கன் கொண்ட தேங்காயை நான் பலி கொடுக்க வேண்டும் என்றார். என் தந்தையாகிய சிவபெருமானிடத்தில் பெற்றாய மாயாதாரம், மந்திரதாரம், மகேந்திரதாரம், இந்திரதாரம், மலையாள மாந்திரிகம், அதை அனைத்தையும் இந்த முக்கன் கொண்ட தேங்காய் ஐக்கியம் செய்ய வேண்டும். மூன்றாவது பணி இந்த முக்கன் கொண்ட தேங்காய் சிவபெருமான் இருப்பதோ 3 கண்கள், இந்த தேங்காய்க்கு இருப்பதோ 3 கண்கள். பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் மீண்டும் இந்த உலகத்தில் உயிர் பெற வேண்டும் என்றார், சக்தியினை பெற வேண்டும் என்றார். இந்த முக்கன் கொண்ட தேங்காய் என் கரத்தினால் எடுத்து என் சிரசிலே நான் சேத இந்த பூமியிலே நான் பிறந்து விட்டேன். நான் வாழ்வதோ இல்லை நான் சாவதோ. ஆண்டவா பரமேஸ்வரா, காவல் தெய்வமாக இருந்து நீதான் என்னை ஆட்கொள்ள வேண்டும். அட காத்தா கருப்பண்ணா, வாழ்த்துங்கள் அம்மா. ஓம் சக்தி.
சின்ன சார் கார்த்தி எவ்வளவு பேர் இருக்காரு? கார்த்தி எவ்வளவு பேர் இருக்காரு? கோவிந்தா இது எதற்கும் உதவாத கூடி இதற்கு எத்தனை பாடு எதற்கும் உதவாத கூடி இதற்கு எத்தனை பாடி எல்லோருக்கும் பொது வீடு எல்லோருக்கும் பொது வீடு இது எழுதுகின்ற சுடுகாடு இதற்கு எத்தனை உடலுக்குள் 9 ஓட்டை மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை உடலுக்குள் 9 ஓட்டை மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை 7 அடி பள்ளமே எடுக்க வைத்து சுடுகாட்டுல நமக்கெல்லாம் 7 அடி பள்ளமே எடுக்க வைத்து அதில் 6 அடியில் நம்மை அடக்கிடுவார் 6 அடியில் நம்மை அடக்கிடுவார் இதற்கும் உதவாத கூடு இதற்கு எத்தனை பாடு நான் வைத்த போட்டியில் தேங்காய் நெத்து தேங்காய் வேணாம்னா கேட்க மாட்டேன் அவர் வேற அவங்க தான் வச்சுட்டு பட்டமே ஒரு பாடு நாடகம் தொடர்ந்து நாடகம் வருது 200